अस्सलाम वालेकुम எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். ஸோ ரம்ஜான் சீரீஸ் எபிசோட் 1 கேரமல் ஷீர் குர்மா ரெசிபி பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நான் ஒரு 1.5 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேம்லேயே கேரமல் ஆகிறதுக்காக வச்சிடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடணும். பட் வந்து ரொம்ப பேர்ன் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துடணும். அந்த டைமிங்கில் என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்ந்து வர டைமில் இது எடுத்து தனியாக வச்சலாம். இது எதுக்காக நான் வந்து நம்ம கேரமல் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே கடக்கு ஸ்டிஃப் ஆகிடும் இல்லையா, அந்த ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த பாலும் பட்டரும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி, உங்களுக்கு என்னென்ன ட்ரை நட்ஸ் தேவையோ அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து ருமானி சேமியா வரும் இல்லையா, ஸோ அது எடுத்துருக்கேன். அதுவும் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லிட்டர் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால்லேயே வந்து சேமியா நல்லா குக் ஆகணும். சேமியா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நடுவில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட இருங்க. நல்லா சேமியா குக் ஆன பிறகு ஒரு 1/2 கப் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அது சேர்த்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் இதில் கூட நீங்கள் கேரமல் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரமல் கடை ஒரு சின்னது இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் இதில் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேமியா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ட்ரை நட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய கேரமலைஸ் ஷீர் குர்மா ரெடி. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய். अस्सलाम वालेकुम. हेलो फ्रेंड्स, रमज़ान सीरीज़ एपिसोड 2 ग्रेप्स ஜூஸ் ரெசிபி பார்க்கலாமா. இது வந்து சாதாரண கிரேப்ஸ் ஜூஸ் இல்லை, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூஸர் ஜாரில் க்ரீன் கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். ஃப்ளேவருக்காக வந்து ரோஸ்டட் ஜீரக பவுடர், பிளாக் சால்ட்டு, பிளாக் பெப்பர் எல்லாமே 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜீரக பவுடரு, பிளாக் சால்ட்லாம் சேர்த்ததுனால வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக வந்து இதில் ஒரு லெமனோட ஜூஸ் கூட சேர்த்துக்கங்க, டேங்கியாக கூட இருக்கும். நம்ம நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கில் கூட இது எடுத்துக்கலாம். சம்மர் சீசன் கூட எடுத்துக்கலாம். இஃப்தியாருக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கிளாஸில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சில்டாக இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. अस्सलाम वालेकुम. हेलो फ्रेंड्स, रमज़ान सीरीज़ एपिसोड 3 मटन ஈரல் கிரேவி தான். இது சஹாருக்கு தான் செஞ்சேன். நைட்டு சஹாருக்கு வந்து சப்பாத்தியும் மட்டன் ஈரல் கிரேவி தான் செஞ்சேன். செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். அந்த மட்டன் ஈரலில் வந்து மேலே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் வந்து சமைக்கணும். அது ஈஸியாக வந்துடும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். அப்புறம் வந்து மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், ரெட் சில்லி பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை எல்லாமே ஃபஸ்ட்டு போகட்டும். போன பிறகு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மட்டன் ஈரல் சேர்த்துடலாம். மட்டன் ஈரல் சேர்த்து வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா மட்டன் ஈரலில் தண்ணி வரும், அது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வற்றணும். நல்லா அந்த தண்ணி எல்லாமே காஞ்ச பிறகு தான் நம்ம வேறு தண்ணி போட்டுட்டு வந்து வேக வைக்கிறதுக்காக வைக்கணும். ஏன்னா அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம நல்ல தண்ணி கூட போட்டோன்னா அது கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றின பிறகு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துட்டு இது சீக்கிரமாக கூட வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்க்காக அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. மட்டன் ஈரலில் வந்து கொஞ்சம் ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து வெந்தயம் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் வெந்தயம் கீரை இருந்தது, ஸோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட அப்படி இது கிடைக்கலனா கூட வந்து கசூரி மெத்தி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா குக் ஆன பிறகு கடைசியாக வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். अस्सलाम वालेकुम. हेलो फ्रेंड्स, इनकी रमज़ान சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சீஸ் சமோசா. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பன்னீர், கார்ன், சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து உப்பு, சீசனிங்க்கு நீங்கள் ஆரிகனோ அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணுன்னா கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பன்னீர் கூட ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம சமோசா ஷீட்ஸ் எடுத்து ஃபில்லிங் வச்சு சமோசா ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான். இது வந்து குக் பண்ணுறது எதுவுமே இல்லை இல்லையா, ஸ்டஃபிங் எல்லாமே
ஸோ ரொம்பவே ஈஸி. யாராவது வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் டக்குன்னு நம்ம இஃப்தியாருக்கு வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம பன்னீர் வீட்டில் டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு கூட செஞ்சு கொடுத்தா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ சமோசா எல்லாமே நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணணுன்னா கூட பண்ணிடலாம். ஸோ சமோசா எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா வந்து நம்ம சூப்பரான பன்னீர் சீஸ் சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏர் ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னா கூட எடுத்துடலாம். ஸோ செம்ம சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி புட்டிங். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இது கொதிக்கிறதுக்கு வச்சிடலாம். இது என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு சைடில் வச்சுட்டு இந்த சைடில் வந்து அகர் அகர் குக்கிங் பண்ணுறதுக்காக வச்சிட போகிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அகர் அகர் வந்து ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா ஊற வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு வந்து குக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே அகர் அகர் வந்து மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் ஆன பிறகு நம்ம சூடு பண்ணுறதுக்காக வச்சு இல்லையா பால், அதுலேயே சேர்த்துட்டு நல்லா ஒரு வந்து 2 to 3 மினிட்ஸ்க்காக நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இது வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு செட் ஆகிறதுக்காக விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆகணும். இது நல்லா செட் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ராபெரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் வந்து ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் ஸ்ட்ராபெரி ஜெல்லி பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அது எடுத்துருக்கேன். அது எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு லேயராக மேலே போட்டுட்டு செட் ஆகிறதுக்காக விட்டுட்டோன்னா நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். நல்லா இது வந்து செட் ஆன பிறகு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி எக் பப்ஸோட ரெசிபி பார்க்கலாமா. பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சோம்பு சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலாஸில் மிளகாய்த்தூள், உப்பு, தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கூட சேர்த்துட்டு இது பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆற விட்டுடணும் இந்த மசாலா எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம பஃப் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எடுத்துருக்கேன். நான் வந்து ஏர் ஃபயரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதில் வந்து அந்த வெங்காய மசாலா வச்சுட்டு 1/2 முட்டை பாயில் பண்ணது வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏர் ஃபயரில் கூட பண்ணலாம், நீங்கள் அவனில் கூட பண்ணலாம். அப்படி ரெண்டுமே இல்லைனா ஃப்ரை பண்ணதாக இருந்தால் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் வந்து அந்த கோல்டன் கலர் வரணுன்றதுக்காக வந்து எக் வாஷ் பண்ணிக்கிறேன். எக் ஒன்று பீட் பண்ணிவிட்டு மேலே வந்து தடவி விட்டுடணும். அப்புறம் ஏர் ஃபயரில் வந்து சமோசா அந்த இது ஆகும் இல்லையா, 17 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான வந்து எக் பப்ஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரம்ஜான் சீரீஸில் ஃப்ரூட் ஐஸ்கிரீமோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி இது செய்கிறது. இந்த ரெசிபி வந்து இஃப்தியாருக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட சேவ் பண்ணி வச்சு சம்மர்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட் ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்க்கணும். நான் உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், பொமோகிரானேட், ஆப்பிள், பனானா, ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் சேர்த்துட்டு நட்ஸ் கூட சேர்த்துட்டேன் மெலிசாக கட் பண்ணிவிட்டு. இது வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்டு பண்ணி சாப்பிட்டோன்னா வந்து ஃப்ரூட் க்ரீம். பட் இது நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து எங்கள் பசங்க வந்து ஐஸ்கிரீம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இது ஃப்ரீசரில் வச்சுட்டு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே நட்ஸு, சாக்லேட் சிரப்லாம் போட்டு கொடுத்தேன். குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ் கேட்க சொல்லலாம், இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஸ்க் மெலன் ஷர்பத் தான். செம்ம சூப்பராக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. மஸ்க் மெலனில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பல்ப் எல்லாமே வந்து ஜாரில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சுகர் கூட சேர்த்துக்குங்க. சீட்ஸ் ஒன்று கூட இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க, இல்லைனா வந்து கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இது எல்லாமே நல்லா அரைச்சிட்ட பிறகு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு
அதுக்கப்புறம் இதில் வந்து சில்டு மில்க் நான் ஆல்ரெடி வந்து பால் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ சில்டு மில்க் சேர்த்துட்டேன். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சது, பாதாம் பிஸ்னி ஒரு கப் ஊற வச்சது சேர்த்துட்டு, நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி மெலிசாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்டாக சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். நான் இது கூட என்ன பண்ணேன்னா சர்வ் பண்ண டைமில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு 2 ஸ்கூப் மேலே போட்டுட்டு அந்த நட்ஸை சேர்த்து அந்த மாதிரி சர்வ் பண்ணேன். இப்படி சர்வ் பண்ணிங்கன்னா வந்து இன்னும் அந்த வெனிலா ஐஸ்கிரீமோட திக்னஸ்லாம் வந்து இன்னும் செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாப்பரில் கேப்சிகம், கேரட், வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிஸ், கேபேஜ் அந்த மாதிரி சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து போன்லெஸ் சிக்கன் பீசஸ் சேர்த்து அதுவும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா சூடான பிறகு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்கும் இல்லையா தண்ணி, அது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆன பிறகு இதில் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸில் வந்து மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக இதில் வந்து டொமேட்டோ சில்லி சாஸும் சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டஃபிங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெறும் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி நீங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் ஸ்டஃபிங்கில் சீஸ் கூட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஸ்டஃபிங்கில் வந்து சீஸ் சேர்த்துட்ட பிறகு நம்ம ஷீட்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே இந்த மாதிரி ஸ்டஃபிங் மீதமானால் கூட நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு வந்து சமோசாஸ் அந்த மாதிரி ஏதாவது செய்யணுன்னா கூட அடுத்த நாளைக்கு செஞ்சுக்கலாம். நான் அதே மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடான பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் கூட அப்படியே போட்டுட்டு பாருங்கள். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம இஸ்லாமிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் ஒன் ஆஃப் த ரெசிபி இது ஹரீரா தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கசகசா 2 ஸ்பூன், பாதாம் ஒரு 20 ஆல்ரெடி நான் வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 ஹவருக்காக. பாதாமில் இருக்க தோல் எல்லாமே நீக்கிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். கசகசாவும் சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து 1/2 லிட்டர் பால் வந்து நான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். பால் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம் கசகசா பேஸ்ட்டு, அது நல்லா சேர்த்துட்டு ஜார் கழுவி கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா இது வந்து 5 மினிட்ஸ்க்காக பாயில் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆன பிறகு ஒரு தாளிப்பு இது கொடுக்கணும். தாளிப்பு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அவ்வளோதாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹரீராவில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஹரீரா ரெடி. இது வந்து நம்ம வயசுக்கு வர பொண்ணுங்க கொடுப்பாங்க. அப்புறம் சுன்னத் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு, நியூ மேரிடான கப்புள்ஸ்க்கெல்லாம் இது கொடுப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் எக் போண்டா. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இது ஆனியன் எக் போண்டா சொல்கிறதா இல்லை எக் ஆனியன் போண்டா சொல்கிறதான்னு. சரி, எப்படி இருந்தால் என்ன சாப்பிட்றதான்னு போகிறோம். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்லலான்னு. ஒரு பவுலில் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ஜீரகப்பொடி, பெருங்காயம் தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சோண்டு வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி வைங்க. ஏன்னா எக் நம்ம வந்து அதில் டிப் பண்ணி போட சொல்ல அந்த மாவு கரெக்டாக வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக. அதுக்கப்புறம் முட்டை கூட பாயில் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆயில் சூடான பிறகு நம்ம முட்டை பேட்டரில் டிப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா வந்து சூப்பரான ஆனியன் எக் போண்டா ரெடி. ஸோ உங்களுக்கு யாருனாவது இந்த ரெசிபி பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை போண்டானா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கீர் ரெசிபி தான். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி இது. அதுக்காக நான் ஷார்ட்கட்டில் செய்வேன் எப்போவுமே. ஸோ அதே மெத்தடில் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் ஒரு கேரட்டு, முந்திரி, பாதாம் எடுத்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சில பேர் கேரட் கீர்னால் ஃபஸ்ட்டு பாதாம், முந்திரியெல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் கூட செஞ்சு பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடான பிறகு கேரட், முந்திரி, பாதாம் நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நெய்லியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி நான் 1/2 அன் ஹவர் பிஃபோரே ஊற வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்துட்டு நெய்லியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு அந்த பால்லையே கேரட்டும் ஜவ்வரிசியும் வேகணும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜவ்வரிசி அந்த நட்ஸ் எல்லாமே சாப்பிட வர சொல்ல செம்மையாக இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் கூட சூப்பராக இருக்கும். கேரட்டு, ஜவ்வரிசி எல்லாம் வெந்துட்ட பிறகு நம்ம சுகரும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கேரட் கீர் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பன் ஸ்லைடர்ஸ் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் பட்டர் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு உப்பு, பெப்பர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு மசாலா வாசனை எல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு சிக்கன் வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கம்பெனி பீஸா சாஸ் தான் சேர்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணது சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்காக குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மயோ ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு ரெட் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் வச்சுட்டுங்க. பன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடில் நம்ம மயோனீஸும் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அது நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். எல்லா பன்ஸ்லேயும் இதே மாதிரி ஒரு சைடில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் வச்சிட்ட பிறகு மேலே சீஸ் வச்சிடுங்க. நல்லா தாராளமான சீஸ் வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் 4 பன் செய்தானா 4 ஸ்லைடர்ஸில் கூட வச்சுட்டு மேலே பன் இருக்கும் இல்லையா, அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டேன். இது எல்லாமே நம்ம உள்ளே ஃபுல்லாகவே குக் பண்ணி தான் இருக்கும். வெறும் சீஸ் மெல்ட் ஆகணும், கொஞ்சம் பன் ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக 5 மினிட்ஸில் 180 டிகிரி செல்சியஸில் ஏர் ஃபயரில் வச்சு எடுத்துட்டேன் பேக் பண்ணிவிட்டு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துட்டு ரஃப்லியாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்கூப் 2 ஸ்கூப் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வெனிலா ஐஸ்கிரீம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், பால் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ரெடி. இது சர்வ் பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் இந்த ஸ்ட்ராபெரி ஹர்ஷி சிரப் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கப்பில் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்மளோட மில்க் ஷேக் சேர்த்துட்டு மேலே இன்னொரு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஸ்ட்ராபெரி வச்சு மேலே கூட கொஞ்சோண்டு ஹர்ஷி சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாதாம் மில்க் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 20 பாதாம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தா அதோட தோல் எல்லாமே எடுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடாகி வர சொல்ல இந்த மிக்ஸ்சரை நம்ம சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்காக குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த திக்னஸ் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த எல்லோயிஷ் கலர் வரதுக்காக சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட் கூட சேர்த்துட்டேன். கொஞ்சோண்டு ஜார் கழுவுன தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மெலிசா பாதாம் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குடிக்க சொல்ல அந்த பாதாமோட பைட் வந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. லாஸ்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு
ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாதாம் மில்க் ரெடி. எனக்கு வந்து இந்த பாதாம் மில்க் ஹாட்டாக குடிக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி குடிக்கிறது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.